Hi students, welcome to Easy Maths 360. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants என்ற லெசனில் Exercise 1.1 Question number 15 பற்றி தான் பார்க்க போகிறோம். Decrypt the received encoded message 2, -3, 24 with the encryption matrix. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்துருக்கிறத டீகோட் பண்ணி எழுதணும். ஆல்ரெடி கோட் பண்ணி இருக்குது. இது கோடடான ஒரு மெசேஜ். அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த கோடடை எடுத்துகிட்டு டீகோட் பண்ண போகிறோம். இதை பார்க்கும்போது நமக்கு எந்த மெசேஜும் சொன்ன மாதிரியே நமக்கு தெரியலை. ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த டீகோட் பண்ணுறதுக்கான ஒரு என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், டீகோடர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி அதை ஸோ அது மூலமாக இதில் என்ன கோட் பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஆஸ் இட்ஸ் இன்வர்ஸ். அதை டீகோட் பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸ் என்னென்னா இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸாக. இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த மேட்ரிக்ஸை வச்சு கொடுத்துருக்கிற கோடட் மெசேஜை நம்ம டீகோட் பண்ண போகிறோம். அடுத்து இங்கே எப்படி கோடு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு பை த நம்பர்ஸ் 1 to 26 to the letters A to Z respectively. அப்போ இப்போ நம்பர்ஸ் இருக்குது அப்படி தானே, 1 to 26, ஏலேருந்து இசட் வரைக்கும் 26 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஏக்கு 1 கொடுத்துருக்காங்களாம், பிக்கு 2, சிக்கு 3, அந்த மாதிரி வரிசையாக ரெஸ்பெக்டிவாக இசட்டுக்கு 26 அந்த மாதிரி நம்பர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்பர் 0 எதுனா ஒரு பிளாங்க் ஸ்பேஸு. இப்போது இடையில இப்போ நம்ம ஒரு வார்த்தைக்கும் ஸ்பேஸ் விடுறோம்ல, அந்த மாதிரி 0 போட்டிருந்தாங்கன்னா ஸ்பேஸை நம்ம எடுத்துக்கணும். இதுதான் சம்மு. நம்ம கொடுத்துருக்கிற அந்த கோடிங்கிலேருந்து டீகோட் பண்ணி நம்ம கரெக்டாக என்ன மெசேஜ் தான் சொல்ல வராங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது கொடுத்துருக்கிற என்கோடிங் மேட்ரிக்ஸ், அந்த என்கோடிங் மேட்ரிக்ஸை எழுதுகிறோம். இந்த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டீகோடிங் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டீகோடிங் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு சொன்னாங்க, இதோட இன்வர்ஸ். ஸோ அப்போ ஏக்கு என்ன செய்ய போகிறோம், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட் மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஸோ -1 × 1 -1, 2 × -1. அதாவது ஆக்சுவலாக இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -1 மைனஸ் ஆஃப் 2 × -1 -2. ஸோ +2 ஆகிடுது. இப்போ மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வரும்போது என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் பண்ணணும். 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 1, பிக் நம்பர் சைன் ப்ளஸ். ஸோ +1 கிடைக்கிது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது, 1/mod A × adjoint A. ஸோ 1/mod ஏயோட வேல்யூ 1. adjoint A எப்படி கண்டுபிடிக்கணும், 2/2 மேட்ரிக்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஆளை மாற்றணும். ஸோ 1 இருக்கு, இந்த இது இங்கே போயிடும், இந்த -1 கீழே வந்துடும். ஸோ அது இங்கே எழுதியாச்சு. அடுத்து இந்த ரெண்டுக்கும் என்ன செய்யணும், சைனை சேஞ்ச் பண்ணணும், அடையாளத்தை மாற்றணும். -1 +1 ஆகிடும், 2 -2 மாறிடும். ஸோ இங்கே போட்டுட்டோம். இனி என்ன, 1/1னா அதோட வேல்யூ அதே தான். ஸோ ஏ இன்வர்ஸ் என்ன செஞ்சிட்டோம், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டீகோட் பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அவங்க கொடுத்துருக்கிற கோடட் ரோ மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க, 2 ரோ மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க கோட் பண்ணது. ஸோ இது 1, இது 1. அடுத்து டீகோடிங் மேட்ரிக்ஸோட ஹெல்ப்போடு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், டீகோட் பண்ண அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை எழுதிக்கணும், கோடட் ரோ மேட்ரிக்ஸை எழுதிக்கிட்டு டீகோடிங் மேட்ரிக்ஸையும் எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இதையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஒரு ரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு
இது ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறோம். ஸோ 2 into 1 2 -3 into -2 +6. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சுது. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 2 into 1 2 -3 into -1 +3 மாறிடும். அவ்வளோதான், முடிஞ்சது, மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சது. அடுத்து 2 + 6 வந்து 8, 2 + 3 5 அப்படின்னு நம்ம டீகோட் பண்ண ரோ மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிடறோம். 8ம் 5ம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அதே மாதிரி சிமிலராக செகண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ரோ மேட்ரிக்ஸை இந்த டீகோடிங் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். 20 - 8 12, 20 - 4 16 அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். இனி இதில் இருந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 8க்கு என்ன லெட்டர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 8க்கு என்னது, ஃபஸ்ட்டு A B C D E F G H பார்த்தோன்னா இதுக்கு 1 2 3 4 5 6 7 8. 8க்கு என்னது H, 5க்கு என்னது E. ஸோ 5னா ஈயை குறிக்குது. அது H I J K L M N O P Q. 8 9 10 11 இதுக்கு 12 13 14 15 16 17. இப்போ 12க்கு என்னென்னு பார்ப்போம், L போட்டோமா. இந்த 16க்கு என்ன பார்க்கலாம், P கண்டுபிடிச்சிடும். HELP. ஸோ HELP இதிலேருந்து ரிசீவ்டு மெசேஜ் என்ன கிடச்சிருக்கு, ஹெல்ப்னு கிடச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்கோடடான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்கோடிங் மேட்ரிக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இதை டீகோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி டீகோடிங் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த என்கோடட் மேட்ரிக்ஸையும் அந்த டீகோடிங் அந்த மேட்ரிக்ஸையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டீகோடடான மெசேஜை நமக்கு கிடைக்கும், அந்த நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ்லேருந்து நம்ம லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குற மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக என்ன செஞ்சுக்க முடியும், கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.